வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம ஒரு ஃப்ரேஸ் கத்துக்க போறோம். இது ஸ்போக்கன்ல ரொம்ப காமன். ஒரு விஷயத்த நாம ஒண்ணு நெனச்சிருந்திருப்போம். அப்புறமா தான் அது வேற ஒண்ணுன்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, கடைசில பார்த்தா அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இன்னும் சில சமயங்கள் கொஞ்சம் டிராமாட்டிக்கா, அப்புறமா என்ன தெரிய வந்துச்சுன்னா, அப்படின்னு ஒரு பாஸ் பண்ணிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாரிலாம் சொல்றதுக்கான ஃப்ரேஸ். இதான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ், "இட் டர்ன்ஸ் அவுட் தட்." "இட் டர்ன்ஸ் அவுட் தட்." இது ரொம்ப சிம்பிள். பார்த்தாலே தெரியுது இல்லையா? தட் பக்கத்துல ஒரு கிளாஸ் வரப்போகுது. என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, அத வந்து தட் பக்கத்துல ஒரு கிளாஸா சொல்லப்போறோம். அவ்வளோதான். ஸோ பெருசா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு நம்ம எதுவும் இதுல சொல்ல முடியாது. அப்படியே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள். இப்பதான் தெரியுது அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே பொய் தான் சொல்லிட்டு இருந்தாருன்னு. அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்பதான் தெரிஞ்சுச்சு, அப்பதான் தெரிஞ்சுச்சு, கடைசில பார்த்தா, இந்த மாரி நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ஒரு தமிழ்ல நம்ம எப்படி சொல்றதா இருந்தாலும், இங்கிலீஷ்ல நம்ம இப்படிதான் இட் டர்ன்ஸ் அவுட் தட்ன்னு தான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ இத நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இப்பதான் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இட் டர்ன்ஸ் அவுட் தட். அவர் ஆரம்பத்திலேருந்தே பொய் தான் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பாஸ்ட்ல அவர் பொய் சொல்லிட்டு இருந்தது பாஸ்ட்ல. அதனால ஹி ஹேட் பீன் லையிங். நமக்கு எப்ப தெரிஞ்சுச்சோ, அதுக்கு முன்னாடி அவர் வந்து பொய் சொல்லிக் கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்றதுனால, நம்ம ஹி ஹேட் பீன் லையிங் ஆரம்பத்திலிருந்தே அப்படின்னு சொல்றதுக்கு ஆல் அலாங். இட் டர்ன்ஸ் அவுட் தட் ஹி ஹேட் பீன் லையிங் ஆல் அலாங். ஸோ இப்பதான் தெரியுது, இல்ல அப்பதான் தெரியுது. எப்படி வேணா சொல்லலாம். நீங்க ஏன் இத வந்து இட் டர்ன்ஸ் அவுட் தட்ன்னே வச்சிருக்கீங்க? ஏன் இத இட் டர்ன்ட் அவுட் தட்ன்னு நம்ம மாத்தக்கூடாது? அப்படின்னு நீங்க நெனச்சீங்களான்னா, ஆஃப் கோர்ஸ் நீங்க வந்து இட் டர்ன்ட் அவுட் தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும், ஸ்போக்கன்ல நம்ம வந்து ரொம்ப காமனா இத நம்ம டர்ன்ட் அவுட் தட் அப்படிலாம் மாத்துறதில்ல. எல்லா இடத்துலயுமே நம்ம இட் டர்ன்ஸ் அவுட் தட் அப்படின்னே நம்ம ஜெனரலா சொல்லலாம். ஸோ அதனால ஒண்ணும் தப்பில்ல. அதனால எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயுமே நான் வந்து இட் டர்ன்ஸ் அவுட் தட் அண்ட் இட் டர்ன்ட் அவுட் தட் 2த்தையுமே நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். இன்ஃபாக்ட் நம்ம ஸ்போக்கன்ல இட் டர்ன்ஸ் அவுட் தட் அப்படின்னு ஃபுல்லா சொல்லாம, டர்ன்ஸ் அவுட் ஹி ஹேட் பீன் லையிங் ஆல் அலாங் அப்படி மட்டும் சொன்னா போதும். ஏன்னா, உங்களுக்கே தெரியும் தட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பெரும்பாலும் அத விட்டுட்டு தான் பேசுவோம். ஸோ இட் டர்ன்ஸ் அவுட் அப்படிங்கிறத கூட நீங்க சிம்பிளா டர்ன்ஸ் அவுட் ஹி ஹேட் பீன் லையிங் ஆல் அலாங் அப்படின்னு சொன்னா போதும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே போலியானதுன்னு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நம்ம இந்த இடத்துல இட் டர்ன்ட் அவுட் தட்ன்னு வச்சு சொல்லலாம். பட் நம்ம சொன்ன மாதிரி நீங்க டர்ன்ஸ் அவுட்ன்னே சொன்னாலும் தப்பு ஒண்ணும் இல்லை. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. ஸோ இது வந்து எப்போனா, ரொம்ப பழைய கதை மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து இட் டர்ன்ட் அவுட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த சான்றிதழ்கள் போலியானது. அந்த சர்டிஃபிகேட் போலியானது அப்படின்னு சொல்லணும். ஸோ த சர்டிஃபிகேட் வாஸ் ஃபேக் இல்ல த சர்டிஃபிகேட் வாஸ் ஃபோர்ஜ்ட் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இட் டர்ன்ட் அவுட் தட் த சர்டிஃபிகேட் வாஸ் ஃபோர்ஜ்ட். இட் டர்ன்ட் அவுட் தட் த சர்டிஃபிகேட் வாஸ் ஃபேக். சிம்பிளா நம்ம பேசுறப்போ, டர்ன்ஸ் அவுட் த சர்டிஃபிகேட் வாஸ் ஃபேக் அப்படின்னு சொன்னாலே போதும். பார்த்தா நான் தேடிட்டு இருந்த புக் அங்கேயே தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நான் எங்கெல்லாமோ தேடினேன். கடைசியில பார்த்தா, நான் தேடிட்டு இருந்த புக் அங்கேயே தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பார்த்தா, அதுக்கு தான் நம்ம வந்து டர்ன்ஸ் அவுட் அப்படின்னு வச்சு சொல்லப் போறோம். ஸோ நான் தேடிக்கொண்டிருந்த புத்தகம். த புக் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். த புக் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். அங்கே தான் இருந்துச்சு. இது எப்படி சொல்லுவோம்? அங்கே இருந்ததுன்னா வாஸ் தேர்ன்னு சொல்லுவோம். அங்கேயே தான் இருந்தது அப்படின்னு நீங்க வந்து எம்பசைஸ் பண்ணணுமானா, தேர் இட்செல்ஃப் இல்ல, வாஸ் ரைட் தேர். Turns out the book I was looking for was right there. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பார்த்தா எக்ஸாம் நாம நெனச்ச அளவுக்கு கஷ்டமெல்லாம் இல்ல. அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பார்த்தா அப்படின்றதுக்கு இட் டர்ன்ஸ் அவுட் தட். இல்லன்னா இட் டர்ன்ட் அவுட் தட். எப்படி சொல்லணுமோ சொல்லுங்க. இப்ப ரீசன்ட் பாஸ்ட் தானே நம்ம இட் டர்ன்ஸ் அவுட் தட்டே போதுமானது. ரொம்ப கதை மாரி சொல்லணும்னா மட்டும் நீங்க டர்ன்ட் அவுட்ன்னு சொல்லுங்க போதும். ஸோ எக்ஸாம் நாம நெனச்ச அளவுக்கு கஷ்டமாக இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்ப the exam was not நாம நெனச்ச அளவுக்கு as difficult as we thought. The exam was not as difficult as we thought. It turns out that the exam wasn't as difficult as we thought.
நான் ஆக்சுவலா மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நெனச்சேன். பார்த்தா, சும்மா அத வேற ஒரு தேதிக்கு தான் மாத்தி வச்சிருக்காங்களாம், அப்படின்னு நம்ம சொல்லணும். பார்த்தா, இப்படியா? அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஏற்கனவே அப்பேரன்ட்லின்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்களே, அப்ப திடீர்னு டர்ன்ஸ் அவுட் அப்படின்னு வச்சு சொல்றீங்க. இப்ப 2ம் ஒண்ணு தானா? இல்ல 2க்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அப்பேரன்ட்லி எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கும் நம்ம இதே மாரி பார்த்தா இப்படியா? அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அது வந்து நம்மளே கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல. வேற ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொல்லி, அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் நம்ம அப்பேரன்ட்லி வச்சு சொல்லுவோம். இப்போ டர்ன்ஸ் அவுட் அப்படின்றது நாமளே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். போய் பார்த்தா அங்க சர்க்குலர் பார்க்குறேன். அத வந்து ரீஸ்கெட்யூல் தான் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நாமளே கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு தான் நாம டர்ன்ஸ் அவுட் வச்சு சொல்றோம். ஸோ நான் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நெனச்சேன். ஐ தாட் த மீட்டிங் வாஸ் கேன்சல்ட். ஆனா, இப்படி அப்படின்னு சொல்றப்போ, ஆனா பார்த்தா இப்படி அப்படின்னு சொல்றதுக்கு, பட் இட் டர்ன்ஸ் அவுட் தட். அத வந்து போஸ்ட்போன் தான் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு தேதிக்கு மாத்தி தான் இருக்காங்க. இட் ஹாஸ் ஜஸ்ட் பீன் ரீஸ்கெட்யூல்ட். இட் ஹாஸ் ஜஸ்ட் பீன் ரீஸ்கெட்யூல்ட். I thought the meeting was cancelled, but it turns out that it has just been rescheduled. But turns out it has just been rescheduled அப்படின்னு சொன்னாலும் போதும். கடைசியா பார்த்தா, அவங்க அண்ணன் என்னுடைய ஸ்கூல் மேட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஹிஸ் பிரதர் வாஸ் மை ஸ்கூல் மேட். அவ்வளோதான் இல்லையா? அவன் அண்ணன் என்னுடைய பள்ளி தோழன்ங்கிறதுக்கு நம்ம ஹிஸ் பிரதர் வாஸ் மை ஸ்கூல் மேட். இட் டர்ன்ட் அவுட் தட் ஹிஸ் பிரதர் வாஸ் மை ஸ்கூல் மேட். நீங்க ஏதாவது பழைய கதைய ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தா. இல்லன்னா இட் டர்ன்ஸ் அவுட் ஹிஸ் பிரதர் வாஸ் மை ஸ்கூல் மேட் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ சில சமயங்கள்ல நம்ம வந்து இப்படி கதை மாதிரி சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அப்புறமா என்ன தெரிய வந்துச்சுன்னா, அப்படின்னு ஒரு பாஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ணி சொல்றதுக்கு, நம்ம "ஆஸ் இட் டர்ன்ஸ் அவுட்" அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தட் கிளாஸ் இல்லாம, "ஆஸ் இட் டர்ன்ஸ் அவுட்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன விஷயமோ அத சொல்லலாம். தட் கிளாஸ் இல்லாம. இப்ப அப்படிதான் இந்த சென்டென்ஸ நம்ம சொல்லப் போறோம். நாங்களும் அந்த ஃபங்ஷனுக்காக போறோம். போய் எல்லா இடத்துலயும் பார்க்குறோம், அங்க எதுவும் ஃபங்ஷனே இல்ல. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு, நாங்க போனதே ஒரு தப்பான அட்ரஸ்க்குன்னு. அப்புறம் என்ன தெரிய வந்துச்சுன்னா, நாங்க போனது ஒரு தப்பான அட்ரஸ்ன்னு. ஸோ இந்த மாரி ஒரு பாஸ் பண்ணி நீங்க சொல்லணுமானா, இட் டர்ன்ஸ் அவுட் தட்ன்னு சொல்லாம, ஆஸ் இட் டர்ன்ஸ் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாங்க போனது ஒரு தப்பான அட்ரஸ்க்கு. We had gone to the wrong address. As it turned out, we had gone to the wrong address. As it turns out, we had gone to the wrong address. எப்படி வேணா சொல்லுங்க. சரி. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் தெரிய வந்தது என்னன்னா, அவன் சொன்னதெல்லாம் பொய். இதான் நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ நீங்க அப்புறம் தெரிய வந்தது என்னன்னா, அப்படி வச்சு சொன்னாலும் சரி, கடைசில பார்த்தா அவன் சொன்னதெல்லாம் பொய். அப்படி சொன்னாலும் சரி. ஸோ எப்படி சொல்லலாம்? "As it turned out" இல்லன்னா "As it turns out", "It turns out that" எப்படி வேணா சொல்லுங்க. அவன் சொன்னது எல்லாம் "Everything he said was a lie". ஸோ இந்த வீடியோல நாம ஒரு விஷயம் இப்படின்னு நான் நம்பிட்டு இருந்துட்டு, ஒரு விஷயம் நாம வேற மாரி நம்பியிருப்போம். கடைசில நமக்கு உண்மை என்னன்னு தெரிய வர்றப்போ, கடைசில பார்த்தா இப்படியா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். "It turns out that". இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.